வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் பவி. குரூப் 4னா என்னங்க பார்ப்போமா? டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது ஒரு குழு. அந்த குழுவோட வேலை என்ன அப்படின்னா, இப்போது தமிழ்நாடு ஃபுல்லும் இருக்கிற டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஜாபில் இருக்க டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன போஸ்டிங் காலியாக இருக்குது அப்படின்றத கணக்கெடுத்து அந்த புள்ளி விவரத்தபடி எக்ஸாம் நடத்தி அதிலேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஆளை குவாலிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுதான் அந்த டிஎன்பிஎஸ்சியோட வேலை. இப்போது அதில் குரூப் 4 அப்படின்ற ஒரு பார்ட்டில் இப்போ குரூப் 4னால் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்றத வரிசையாக 1 by 1 பார்க்கலாம். குரூப் 4க்கு 10th பாஸ் ஆகிருந்தால் போதுங்க. ஆனால் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 10வது பாஸ் ஆகிருக்கணும். இது நார்மலாக இருக்கிற ஒரு பீப்புளுக்கு. இதுவே ஏஜ் லிமிட்டு கேஸ்ட் வைஸ் அண்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் வைஸ் டிஃபர் ஆகும். இப்போது ஓசி கேட்டகரிக்கு 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். அதுவே பிசி, எம்பிசி, பிசிஎம் அவங்களுக்கு 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்கு 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது இதெல்லாமே 10th பாஸ் ஆயிருந்தால் மட்டும் இத்தனை வயசு வரைக்கும் தான். இப்போ நீங்கள் 10th மேலே 12th, டிப்ளமா, டிகிரி, ஒரு டிகிரி 2 டிகிரி அந்த மாதிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் லிமிட்னா நோ ஏஜ் லிமிட். ஆனால் ஓசிக்கு மட்டும் 36 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற யாருக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. அதுக்கப்புறம் பிஏஓ போஸ்டிங்க்கு மட்டும் 21லேருந்து 42 வயசு வரைக்கும். ஏன் அது 21லேருந்து 42 வரைக்கும் அப்படின்னா, இப்போது நீ ஒரு வில்லேஜ் விஞ்ஞானியா அப்படின்ற மாதிரி கிராம கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பிஏஓவை. அவங்கள பொறுத்த வரைக்குமே 21லேருந்து தான் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி. இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 19 வயசு அப்படி இல்லை அப்படின்னா 20 வயசில் நீங்கள் ஒரு குரூப் 4 எழுதுறீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து எழுதலாம். நீங்கள் ஒரு 19 வயசில் 20 வயசில் எழுதுறீங்க, நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்கே எடுத்திருந்தாலும் குரூப் 4 ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்னென்னா பிஏஓ போஸ்டிங் தான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு 19 வயசு தான் ஆகுது இல்லை 20 வயசு தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்கவே உங்களுக்கு தரமாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு 21 வயசு இன்னும் முடியல. அப்போது 21 வயசு ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்கே எடுத்திருந்தாலும் ஃபஸ்ட்டு போஸ்டிங் கிடைக்கும். 21 வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்காட்டியும் நீங்கள் குரூப் 4 பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வர போஸ்டிங்கை தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம். இது எப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப். இதில் இன்டர்வியூலாம் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா நீங்கள் பாஸ் ஆகி வேலைக்கு போயிடலாம். அந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எப்படி கேட்பாங்கன்னா 6 to 12th வரைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. தமிழ் 100 கொஷின் கேட்பாங்க, கணிதம் 25 கொஷின், ஜிஎஸ் 75 கொஷின், மொத்தமாக 200 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு 1.5 அதாவது 1.5 மார்க் தருவாங்க. மொத்தம் 200 கொஷினுக்கு 300 மார்க். அதுக்கப்புறம் சிலபஸ் என்னென்ன படிக்கணும்னு சொல்கிறேன். நியூ அண்ட் ஓல்டு புக் 6 to 12th வரைக்கும் தமிழ் புக் கம்பல்சரி படித்தே ஆகணும். அட்வான்ஸ் தமிழில் சிலபஸ் வைஸாக எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை படிங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் கொஞ்சம் படிக்கணும். நான் இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாத்துலேயுமே இதோட டீட்டெயில்ஸாக கொஞ்சம் எங்கெங்கே படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேக்ஸு நியூ புக்கில் மட்டும் 6 to 10th வரைக்கும் பார்த்தாலே போதுமானது. 11th 12th மோஸ்ட்லி கேட்கல இப்போ வரைக்குமே. அதில் டாபிக் வைஸ் போங்க, புக் வைஸ் தயவு செய்து போகாதீங்க. டாபிக் வைஸ் மேக்ஸ் போனால் மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அடுத்து ப்ரீவியஸ் கொஷின் கொஞ்சம் பார்த்தா ஓகே. ஜிஎஸ் அடுத்தது. ஜிஎஸ்சில் நியூ புக் 6 to 12th வரைக்கும் சிலபஸ் வைஸாக எங்கே கவர் ஆகுதோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் ஃபஸ்ட் போஸ்டிங் பிஏஓ போஸ்டிங் தான். செகண்ட் போஸ்டிங் ஜேஆர்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவென்யூவில் வரும்.
அதுக்கப்புறம் ஜேஆர்ஐனா ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு வரும். அடுத்தப்புறம் டைப்பிஸ்ட்டு, அப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. டைப்பிஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அவங்க. அந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுன்ற வந்து இந்த நியூஸ்லாம் வந்துட்டு வாசிக்கும்போது கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் இதில் ரொம்ப மெயினே வந்துட்டு என்ன அப்படின்னா, இதுதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கட்டம். சேல்ரி வாங்கும்போது தான் உண்மையாலுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்டார்ட்டிங் அமௌண்ட்டே எவ்வளோன்னா 25,000 ஸ்டார்ட் ஆகும். இதில் கொஞ்சம் பிடிப்பாங்க. 29,000 பேசிக் அப்படின்ற மாதிரி வரும். பட் அதெல்லாம் பிடிப்புலாம் போய் உங்களுக்கு வந்து கைக்கு 25,000 அப்படின்ற மாதிரி ரவுண்டில் வரும். சில இடத்துல வந்து 24,000 வரும். சில இடத்துல 26,000 சம்திங் ஏதோ வரும். அது அந்த ஊருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மாறுபடும். அதுக்கப்புறம் இந்த கட்டம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கட்டம் எல்லாருக்கும். என்னதுன்னா லீவு. நம்ம ப்ரைவேட்டாக வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் லீவ் போட்டாலுமே போய் ஃபஸ்ட்டு கேட்குறது ரொம்ப கஷ்டம். கேட்டாலும் கொடுக்கறது அதை விட கஷ்டம். கொடுத்தாலுமே நம்ம லீவ் போட்ட அந்த 1 டேக்கான நம்மளோட சேலரியிலேருந்து கண்டிப்பாக பிடிச்சிப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே நம்மளுக்கு லீவ் தராங்க. எப்படின்னு பார்ப்போமா? சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் மந்த்லி 1 சாட்டர்டே மட்டும் ஒர்க் டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேஷுவல் லீவ் 12 நாள், அதாவது ஒரு வருஷத்தில் 12 நாள் நம்ம லீவ் போடலாம். என்னங்க லீவ் போட்டீங்க? சும்மா லீவ் போட்டேங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் லீவ் 30 நாள் 1 இயரில். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லீவ்னு எதாவது சொல்லுவேன். மெட்டர்னிட்டி லீவ், அதாவது 1 இயருங்க. அதாவது மகப்பேறுக்கு, அதாவது குழந்தை பிறக்கும் இல்லையா, 1 இயர் குழந்தை கன்சீவாக இருந்து குழந்தை பிறக்கும் உமனுக்காக மட்டும் இந்த லீவு. மற்றபடி மேலே இருக்க லீவ்லாம் எல்லாருக்கும். குரூப் 4னா என்னன்னு பார்த்தாச்சு. இனி ஒரு வீடியோவில் குரூப் 4 சிலபஸ் பற்றி அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.